பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வலது கையிலேருந்து இடது கை போகிறதுக்குள்ள உதவி செஞ்சிரு, ஏன்னா மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் என்னவென்றால், இங்கே வேதத்தில் பார்க்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் இருந்து உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், பதில் அளிப்பார் என்று இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், வலது கை செய்கிறதை இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி என்றால் நீங்க மனிதர்கள் பார்க்கணும், அவர்கள் என்னை புகழணும் என்று சொல்லி அந்த நோக்கத்தில் எந்த ஒரு நன்மையும் நம்ம செய்யக்கூடாது. மனிதர்கள் அந்த பூமியில் உங்கள் புகழ்ந்துட்டாங்கன்னா பரலோகத்தின் தேவனத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்கிற நன்மைகள் அது தேவனுக்கு மாத்திரம் தெரிந்திருப்பதாக. இங்கே போட்டிருக்கு தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதே அப்படின்னா தாங்களே புகழ்ச்சியாக பேசுகிறது, தம்பட்டம் அடித்துக்கொள்வது, தாங்கள் செய்த நன்மைகளை பெரிய காரியங்களெல்லாம் உலகத்துக்கு பறைசாற்றுகிறது. இந்த மாதிரி காரியங்களை தாரை ஊதுகிறது, தாரை ஊதுவிக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காலத்தில் பார்க்கும் பொழுது, நம்ம யாராவது நன்மை செய்துட்டோம்னா இந்த உலகத்தில் பார்க்குறோம், உடனே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ரீல்ஸ் என்று சொல்லி செய்த நன்மைகளை அந்த உலகத்துக்கு காண்பிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ செய்கிற தர்மம், நீ செய்த நல்ல காரியங்கள் அது வலது கையில் செய்தால் இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. நீதிமொழியில் 25-27 வசனத்தில் பார்க்குறோம், தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. ஒரு மனுஷனுக்கு சோதனை என்ன சொன்னால் அவனுக்கு ஏற்படுகிற புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சியே அவனுக்கு சோதனையாக மாறி விடுகிறது. ஒரு சிலர் சொல்லுவரை பார்த்துருக்குறோம், அவர் ஏதாவது ஒரு நன்மை செய்திருப்பார், அதை குறித்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவார், நான் அந்த மாதிரி அவங்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் நீங்கள் யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த கூட்டத்துக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தா, இவரே போய் ஒவ்வொருத்தடையாக போய் சொல்லி, நீங்கள் யார்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் யார்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவரே எல்லாத்திட்டும் போய் சொல்லி தன்னுடைய காரியங்களை, நன்மையான காரியங்களை பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிற நிலைமையை நாம் பார்க்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் பார்க்க வேண்டும், தேவன் பார்க்க வேண்டும், எனக்கு பரலோகத்திலிருந்து நன்மை வரும் என்று சொல்லி நாம் அப்படி நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். இயேசு கூட ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனைனா, இயேசு போகிற இடமெல்லாம் கூட்டம். இயேசு கிட்ட வர ஜனங்கள் எல்லாருக்கும் சுகம், விடுதலை, பேயின் பிடியிலேருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை, நோயின் பிடியிலேருந்து விடுதலை, கண்ணில்லாத கண்ணு, செத்துப்போன ஜனங்களை உயிரோடு எழுப்புகிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் நாம் பார்க்குறோம் இயேசு செய்திருக்கிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் சிலர்கிட்ட சொல்கிறாரு, நீ யார்கிட்டையும் சொல்லாதபடி எச்சரிக்கை ஆயிரு.
சிலர்கிட்ட சொல்றாரு, நீ போய் ஆசாரியரிடத்தில் போய் காண்பி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அநேக இடத்துல ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ பெற்ற நன்மையை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஏசு ஏன் அப்படி சொன்னான்னு சொன்னா, அநேக கூட்டம், ஜன நெருக்கடி அங்கே ஓடி வருகிறது இயேசுவிடம். இயேசு வந்த நோக்கம் என்ன? நம்முடைய வெளிப்புறமாக இருக்கிற காயத்தை ஆற்றுவதற்காக வரவில்லை, உள்ளான காயத்தை ஆற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். நாம் உள்ளான மனிதன் மாற வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். அதுதான் அவருடைய பெரிய நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் அவர் பரலோகத்திற்குரிய காரியங்களை அவர் போதிக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது நன்மை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வெளிப்புறமான ஒரு காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுட்ட ஓடி வர்றாங்க. ஆனால் இயேசுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மா விடுதலை ஆக்கப்படணும், கட்டப்பட்டிருக்கிற ஆத்மா விடுதலை ஆக்கப்படணும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் பார்க்குறோம், இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் புஸ்தகமாக எழுதினால் இந்த உலகம் தாங்காது, உலகம் கொள்ளாது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். இயேசு ஒரு புஸ்தகம் கூட எழுதவில்லை. ஆனால் அவரை குறித்து, அவர் செய்த காரியங்களை குறித்து, அவர் செய்த நன்மைகளை குறித்து இந்த உலகம் கொல்லக்கூடாதபடிக்கு, உலகம் அடக்கி வைக்க முடியாதபடிக்கு அவர் செய்த காரியங்களை எழுதினால் வைக்கிற இடம் ஓதாது. அவ்வளோ நன்மைகளை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் செய்த நன்மைகளை யாருமே பார்க்கலையே, அதனால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் நன்மையை செய்கிற காரியத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு பொறுமையோடு நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே வேதத்தில் பார்க்குறோம், கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுகிறதிலும் தான தர்மங்களை பண்ணுகிறதிலும் ரொம்ப கருத்தாய் குடும்பத்தோடு அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். அநேக தான தர்மங்களை செய்கிறான். ஒரு தேவ தூதன் வந்து அவரோடு பேசுகிறார். உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது, தேவனுடைய சந்நிதியில் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் செய்கிற நன்மை ஒன்றும் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாய் செய்வார். வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் அவருக்கு அவருடைய ஊழியத்துக்காக செய்கிற பிரயாசத்தை, பரிசுத்தவான்களுக்காக செய்கிற பிரயாசத்தை அவர் மறக்கவில்லை, அவர் மறந்து போவதில்லை. நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நிச்சயமாய் பலனளிப்பார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். நீங்கள் செய்த நன்மைகளை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நிச்சயமாய் உங்களுடைய ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் வரும். ஆகவே கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள். மனிதர் காண வேண்டும் என்று செய்யாதபடிக்கு தேவன் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு நினைவோடு நாம் செய்யும் பொழுது உங்களுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததியினுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லப்பட்டது. அவரை குறித்தே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் அவர் ஒருவருக்கே என்று சொல்லி நாம் நன்மைகளை செய்யும் பொழுது தேவன் உங்களுடைய காரியங்களை மறக்க மாட்டார். நிச்சயமாகவே ஏற்ற நேரத்தில் பதில் அளிப்பார். நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, எஸ் ராஜாவே, வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்க கடவது என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுக்குள்ள பெருமை இருக்குமானால் அது நீங்கி போகட்டும். உம்மை போல
எங்கள் நினைவு வரட்டும் ஆண்டவரே. ஒரு தாழ்மையுள்ள இருதயம் எங்களுக்குள்ள வருவதாக. எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் எங்களை விட்டு மறைவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் இந்த சிந்தையே எங்கள் எல்லோருக்குள்ளும் வருவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.